வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வரப்போற சித்திரக்கனி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சித்திரக்கனி சிறப்பு விருந்து செய்யலாங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க வாங்க. எல்லோருக்கும் என்னுடைய சித்திரக்கனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப முன்னேற்பாடாவே நான் சாதம் வடிச்சு ஹாட் பாக்ஸ்ல சூடா போட்டு வச்சுட்டேங்க. சாம்பாருக்கு பருப்பு தக்காளி பழம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. சாம்பாருக்கு உண்டான காய்கறின்னு பார்த்தோம்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சௌச்சௌ, சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. அதே மாதிரி ரசப்பொடி, சாம்பார் பொடி, முருங்கைக்காய் புளிக்குழம்புக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க 4. அதே மாதிரி புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சிருக்கேங்க. தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. சிவப்பு அவல் பால் பாயாசத்துக்கு சிவப்பு அவல் கொஞ்சம் எடுத்துருக்குங்க. பால் காய்ச்சி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய், ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்க நார்மல் சர்க்கரையும் கூட எடுத்துக்கலாம். இதுல அரசாணிக்காய் தயிர் பச்சடிக்கு அரசாணிக்காய் கட் செய்து வச்சிருக்கேங்க சின்ன சின்னதா. இது கூட தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அரசாணிக்காய் தயிர் பச்சடிக்கு. இது கூட தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் தயிர் பச்சடிக்கு அரைச்சு விடுவோம். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அப்பளம் சுடுறதுக்கு அப்பளக்கட்டு எடுத்து வச்சிருக்கேன். வடை சுடுறதுக்கு பாசிப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. நான் கழுவி ஊற வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் வடைக்கு தேவையான வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் கட் செய்து வச்சிருக்கேங்க. இதுல பீட்ரூட் கரைக்கிறதுக்கு வரமிளகாய், தேங்காய், சோம்பு சேர்த்து அரைப்பங்க. இது பீட்ரூட் பொரியலுக்கு. அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் அல்வாக்கு வெள்ளை பூசணிக்காவை நல்லா துருவி வச்சிருக்கேங்க. நீங்க சின்ன கண்ணா இருக்கிறதுல துருவி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா வெள்ளை பூசணிக்காய்க்கு துருவி வச்சிருக்கேங்க. இதுல முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி பழம் ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளும் சேர்த்து குக்கர்ல 2 விசில் விட்டுக்கிட்டா போதும். இது கூட எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை 1 மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அரசாணிக்காய் தயிர் பச்சடிக்குங்க. அரசாணிக்காவை போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அரசாணிக்காய் சீக்கிரமா வெந்துடுறதுனால அளவா தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இது வேகட்டும். அரசாணிக்காய் தயிர் பச்சடிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு வரமிளகாய், தேங்காய், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ பரங்கிக்காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி விட்டதை ஊற்றிக்கலாம். அரசாணிக்கால தண்ணி இருந்தனால நான் தண்ணி சேர்த்துக்கலைங்க. இது நல்லா ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடிக்கட்டும். மிதமான தீச்சூடு வச்சுக்கோங்க. இதுலேயே கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க ரசப்பொடி, பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா தாளிச்சு விட்டாச்சு. இது ரசத்து கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனாங்க கூட சேர்த்துக்கலாங்க. எடுத்தோன்னே நிறைய உப்பெல்லாம் சேர்த்திக்க கூடாது. இது கூட கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரசம் நல்லா நறுக்கட்டி வருதுங்க. இப்போ நம்ம மல்லித்தலையை சேர்த்து இறக்கிடலாம். வெங்காய பச்சடிக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் பச்சடிக்கு தாளிச்சதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூடு ஆறின பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளித்தண்ணி விட்டுக்கலாங்க. 2 விசில் இறக்கி வச்சு ஏர் எல்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் செய்துட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டு புளித்தண்ணி விட்டது. இப்போ பூசணிக்காய் அல்வாக்கு சீவி வச்சதுலேருந்து தண்ணி வருங்க. அந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு பூசணிக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி வேணும் அப்புறமா நம்ம பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு நெய்யில் வதக்கினதுக்கப்புறம். இப்போ வெள்ளை பூசணிக்காய்க்கு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க.
நெய் விட்டுருக்கேன், நெய் காஞ்சிருச்சு. முந்திரியை ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சுட்டோம்னா நம்ம அடுத்தது வெள்ளை பூசணிக்காவை நெய்யில் வதக்கிக்கலாம். சீவி வச்சிருக்கிறேன் பூசணிக்காவை நல்லா வதக்கிடலாம். இப்போ பூசணிக்காவை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் நெய்யில். மிதமான தீச்சூடு வச்சுக்கணுங்க, அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கணும். பூசணிக்காவை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நெய்யில் வதக்கியாச்சுங்க. இப்போ பூசணிக்காய் பிழிஞ்சு வச்சிருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா வத்தட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிதம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மல்லித்தலை கட் செய்தது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூசணிக்காய் அல்வாக்கு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்திருக்கேங்க. காய்ச்சின பாலில் குங்குமப்பூ கொஞ்சம்னு ஊற போட்டிருக்கேன். இதை நம்ம கலருக்கு இது சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. விட்ட தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு. இது கூட சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி சுருண்டிட்டு வருதுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அல்வா நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பூசணிக்காய் சூடு அரிச்சுங்க. இப்போ வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. அரை கப் தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூசணிக்காய் தயிர் பச்சடி நம்ம செய்தாச்சுங்க. பீட்ரூட் பொரியலுக்கு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடயே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கட் செய்து கழுவி வச்சுக்கிற பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் வேக தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க. அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் அரைச்சி விட்ட கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் புளிக்குழம்புக்குங்க. முருங்கைக்காய் சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தேங்காயும் கொஞ்சம் வறுத்த கடலையை வேர்க்கடலையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டா போதுங்க. இது கூட கொஞ்சம் சீரகம், மிதமான தீச்சூடு வச்சுக்கணும். இது கூட கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்திக்கங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் தட்டி சேர்த்திருக்கேன். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் கட் செய்து வச்சுக்க முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிட்டா போதும். கூட தேவையான அளவுக்கு உப்பு, இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. காய் வேகறக்களவா தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வேகட்டும். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க.
மிதமான தீச்சூடு வச்சு பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இந்த நெய்யிலேயே நம்ம அவளை வறுத்துக்கலாம், ரெட் அவளை. இதுல குப்பை தூசி எல்லாம் எதுவுமே இல்லைங்க, அதனால நான் டைரக்டா நெய்யில போட்டு வறுத்துட்டேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம். பால் வச்சுக்கலாம் அடுப்புல. காய் வந்து முக்கா பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இதுல புளித்தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாடை போற அளவுக்கு, புளியோட பச்சை வாடை போற அளவுக்கு. பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இதுல வறுத்து வச்சிருக்கிற அவல் சேர்த்திக்கலாம். நல்லா அவல் வேகட்டும், சீக்கிரமா வெந்துடும் உங்களுக்கு லேஸ் அவல்னால. அவல் வெந்துருச்சுங்க. இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூடயே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சு கொதிக்கட்டும். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதும். பாயசத்து கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திருக்கேங்க. இது கூட இது சேர்த்துக்கிட்டா உன்னி பாயாசம் சுவை கூடுதலா இருக்குங்க. இது கூட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் செய்து வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்ப கரைச்சி விட்ட புளிக்கரசலோடைய பச்சை வாடை நல்லா போயிருச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, அளவா சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தேங்காய் அரைச்சி விட்டனால கொஞ்சம் புளிக்குழம்பு திக்காகும். நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காவை கட் செய்து எடுத்துக்கலாம். மேல் தோலை லேசாக சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் செய்துக்கலாங்க. இப்போ வாழைக்காயை வேக வச்சிருக்கேங்க. அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட அரை உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ அரை வேக்காடு வெந்த உடனே மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துடலாங்க. இப்போ வாழைக்காயை 2 to 3 நிமிஷத்துல வெந்துடும். இந்த வாழைக்காய் நல்லா வெந்த உடனே தண்ணி வடிச்சிடணுங்க. அதிகமா வச்சிருந்தா நம்மளுக்கு குழஞ்சு போயிடும். 2 to 3 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கருவேப்பிலை, இது கூட தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மிதமான தீச்சூடு வச்சுங்க. இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதுங்க. வாழைக்காயில நம்ம வேக வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு, அதனால மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இது கூட அரை உப்பு தான் போட்டு வேக வச்சிருக்கேங்க வாழைக்காவை, அதனால இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கிற வாழைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தருதருன்னு அரைச்சிக்கணும். பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு பாசிப்பருப்பு அரைக்கும் போதுங்க அது கூட ஒரு 5 வரமிளகாய், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இதில் அரைச்சதுக்கு அப்புறம் கடைசியாக உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இது தருதருன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. உன்னை அடுத்தது கொஞ்சம் பாதி இருக்கு, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 2வது தடவையும் போட்டு அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்ந்து நல்லா வதக்கி பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ வடைக்கு சின்ன சின்ன உருண்டைகள் தேவையான சைஸ்க்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். மெதுவாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டுங்க, சலசலப்பெல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு, சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு, தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வடை போட்ட எண்ணெயிலேங்க அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக மாங்காய் பச்சடிக்கு ஒரு சின்ன மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய விட்டுருக்கேங்க. இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிச்சுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் துண்டுகளை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. லோ மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கணும். ரொம்ப ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேங்க. இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 50 ml பக்கம் தண்ணி விட்டுக்கலாங்க மாங்காய் வேகிறதுக்கு. நல்லா வேகட்டும். கடைசியாக நம்ம புளிக்கரைசல் விட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றின தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க. இது கூட நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். மாங்காய் ஓரளவுக்கு பழுத்து இருக்கணுங்க. ரொம்பவும் காயா இல்லாமல் ரொம்பவும் பழுத்ததா இல்லாமல் மீடியமாக இருந்தால் நல்லா இருக்கும். இது கூட வெல்லம் சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். நம்ம வெந்தயத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா வெறும் கடாயில் வறுத்து பொடி செய்த வெந்தய பொடி சேர்த்திக்கலாம். கடைசியாக சிறிதளவு. கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கலவா நம்ம வெந்தய பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. வேற ஒரு பவுலுக்கு மாங்காய் பச்சடியை மாற்றிடலாம். இப்போ சித்திரக்கனி சிறப்பு விருந்துக்கு எல்லாமே தயார் செய்து வச்சாச்சுங்க. என்னென்னு பார்க்கலாம். சோறு முன்னமே வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. அடுத்தது சாம்பார். அடுத்தது முருங்கைக்காய் புளிக்குழம்பு. அடுத்தது ரசம். ஒரு பீங்கான் ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நெய் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிலர் விட்டு சாப்பிடுவாங்க. இதில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம், தயிர், அரசாணிக்காய் அதாவது பரங்கிக்காய் தயிர் பச்சடி, அடுத்தது வாழைக்காய் வறுவல், அடுத்தது பீட்ரூட் பொரியல், பாசிப்பருப்பு வடை, மாங்காய் பச்சடி, சிவப்பு அவுல் பால் பாயாசம், இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தலைவாழை இலை போட்டு பரிமாறிக்கலாம். இப்போ தலைவாழை இலை போட்டு பரிமாறிக்கலாங்க. முதல்ல ஸ்வீட் வச்சுக்கலாம். வாழை இலையில தண்ணி தெளித்து சுத்தமாக கழுவி வச்சுருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சிடலாம்.
அடுத்தது மாங்காய் பச்சடி. கொஞ்சம் உப்பு, வாழைக்காய் கறி, வாழைக்காய் வறுவல், பீட்ரூட் பொரியல், அரசாணிக்காய் தயிர் பச்சடி, வடை. இப்ப சாப்பாடு இலையில வச்சுக்கலாம். இப்ப சாம்பார் அளவா விட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா சாம்பாருக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார், முருங்கைக்காய் புளிக்குழம்பு, ரசம், தயிர். இப்ப கடைசியா பாயாசம். இப்ப சூப்பரா சுவையான சித்திரக்கனி சிறப்பு விருந்து பரிமாறியாச்சுங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.